ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கிறதுக்கு, திருமண தடை நீங்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏற்கனவே நான் திருமண வரம் கொடுக்கும் கோவில்கள் பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். கரப்புரநாதர் கோவில், ஆதனூர் கோவில், நிறைய கோவில்கள் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அந்த கோவிலுக்கு போய் நான் சொன்ன அந்த பரிகாரம், அந்த வழிபாட்டு முறையெல்லாம் பண்ணிவிட்டு என்னுடைய அலுவலகத்துக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் சொல்லி தான் இந்த கோவிலுக்கு நாங்கள் வந்தோன்னு. அதே மாதிரி திருமணம் நடக்கிறதுக்கு நான் உங்களுக்கு நிறைய பதிகங்கள், திருப்புகள், பாட்டெல்லாம் கூட நான் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. வீட்டில் எப்போ சுபகாரியம் நடக்கும், பொண்ணுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், பையனுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், ஒவ்வொரு வருஷமும் வருது ஆனால் கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கே அப்படின்னு யாராவது இருந்தால், தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா? தை மாதம் பிறந்தாச்சு, சுபகாரியம் நடப்பதற்கான காலம் வந்தாச்சு. என்ன பண்ணணும்னா, பங்குனி உத்திரம் அன்றைக்கு எல்லா கோயில்லையும் சாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கும். முக்கியமாக முருகன் கோவில்களில் நடக்கும், சிவன் கோவில்கள்லையும் நடக்கும். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணின் நல்லதுரும் கழுமல வள நகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததேன்னு பாடினார் ஞானசம்பந்த பெருமான். அப்படி பெண்ணின் நல்லாளாகிய பிராட்டியோடு, அம்பிகையோடு சிவபெருமான் திருமண கோலத்தில் இருக்கிற அந்த நாளில், முருகப்பெருமான் தன் தேவியரோடு திருக்கல்யாண கோலத்தில் இருக்கிற அந்த நாளில், பங்குனி உத்திரம் அன்றைக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சின்ன கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது பாடல் பெற்ற ஸ்தலங்கள், திருப்புகழ் பாடல் பெற்ற ஸ்தலங்கள், பெரிய பெரிய முருகன் கோவில்களாக இருந்தாலும் உங்களால் போக முடிஞ்சதுன்னா போங்க. அங்கே நடக்கிற திருக்கல்யாணத்தில் கலந்துக்கோங்க. கல்யாணத்தை பாருங்கள். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லையா? அந்த கல்யாணத்தில் கலந்துக்கோங்க. மாலை வாங்கி கொடுங்க. நம்ம வீட்டில் யாருக்கு கல்யாணம் ஆகணுமோ, பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அல்லது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னா அவங்க கையால் சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாணத்துக்கு மாலை வாங்கி கொடுங்க. அந்த கல்யாணத்தை பாருங்க. நிச்சயமாக கோவிலில் நடக்கக்கூடிய அந்த திருக்கல்யாணத்தில் நாம் கலந்துக்கிட்டு அந்த திருக்கல்யாணத்தை பார்க்கிற போது நம்ம வீட்டில் யாருக்கு கல்யாண தடை இருக்கோ அவங்களுக்கு சீக்கிரமாகவே திருமணம் நடக்கும் என்பது நம்பிக்கை. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பங்குனி உத்திரம் அன்றைக்கு ஸ்ரீரங்கத்தில் சேர்த்தி சேவை நடைபெறும். யாரெல்லாம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க, கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் சேர்ந்து இருந்தாங்க, அல்லது கல்யாணம் ஆனதுலேருந்து ஒற்றுமையே இல்லைன்னா அவர்கள் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளும் தாயாரும் சேர்ந்து காட்சி கொடுக்குற சேர்த்தி சேவை பார்க்கணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணுங்க. எந்த கோவிலாக இருந்தாலும் அந்த கோவிலில் பங்குனி உத்திரம் அன்றைக்கு கல்யாணம், திருக்கல்யாணம் அப்படின்னா நீங்கள் அந்த கல்யாணத்தில் போய் கலந்துக்கோங்க. கல்யாணத்துக்கு மாலை வாங்கி கொடுங்க. யாருக்கு கல்யாணம் ஆகணுமோ அவங்க கையால் மாலை வாங்கி கொடுங்க. பங்குனி உத்திரம் அன்றைக்கு கோவில்களில் நடைபெறுகிற திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்கிறவர்களுக்கு வெகு விரைவில், ரொம்ப வருஷமாக கல்யாணமே ஆகலை, கல்யாணம் கிட்ட வரன் வருது ஆனால் தட்டி போகுது, இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்களுக்கு நல்லபடியாக சீக்கிரமே திருமணம் நடைபெறும். போன வருஷம் நான் இதே மாதிரி சொல்லி என்னோட கிளைண்ட்ஸ் ஜாதகம் பார்க்க வராங்கல்ல, திருமணம் இன்னும் அமையலை, பல வருஷம் ஆச்சு, ரொம்ப வருஷமாக தள்ளி போயிட்டே இருக்கேன், இந்த மாதிரி ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு அவங்க ஜாதகத்தை பார்த்து நான் சில கோவில்கள் சொல்லுவேன், சில பரிகாரங்கள் சொல்லுவேன். அப்படியே அந்த பரிகாரங்களை செய்து அந்த கோவில்களுக்கு போய் நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கு. நான் இந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு கல்யாணத்தை போய் பாருங்கள் கோவில்கள்னு சொன்ன கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் கிடைச்சிருக்கு. ஸோ யாரெல்லாம் உங்கள் வீட்டில் திருமணம் இன்னும் அமையலையே அப்படின்னு இருக்கிறாங்களோ அவங்கள பங்குனி உத்திரம் அன்றைக்கு கோவில்களில் நடக்கக்கூடிய திருக்கல்யாண வைபவத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. கல்யாணத்துக்கு மாலை வாங்கி கொடுங்க. நிச்சயமாக விரைவிலேயே அவர்களுக்கு திருமணம் நல்லபடியாக மனசு மாதிரி திருமணம் நடக்கிறதுனா, சில பேர் சொல்லுவாங்க ஏதோ வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஏதோ வாழ்க்கை போயிட்டு இருக்கும்பாங்க. அப்படி இல்லாமல் மனசுக்கு ஏற்றாற் போல நல்ல வரன் அமைந்து நல்லபடியாக மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.